நாகை மாவட்டத்தின் கடைமடை பகுதிக்கு காவிரி நீர் வந்து சேர்ந்ததை அடுத்து விவசாயிகள் உற்சாகமாக வரவேற்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சகாதேவனிடம் கேட்கலாம். சகாதேவன், காவிரி நீர் வருகையை ஒட்டி அங்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு, மக்கள் எப்படியெல்லாம் அதை கொண்டாடுறாங்க? கண்டிப்பா காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த இந்த கனமழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து டெல்டா மாவட்ட குறுவை பாசனத்திற்காக தமிழக முதலமைச்சர் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்து வைத்தார். இந்த நிலையில் 10 தினங்களுக்கு பிறகு கடைமடை பகுதியான நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு இன்று காவிரி நீர் வந்து சேர்ந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மாவட்டத்தினுடைய கடைசி நீர் இயக்க அணையான நரியங்குடி ஓடம்போக்கி ஆற்றில் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய காவிரி நீரை அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் விவசாயிகளும் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் நெல்மணிகளை தூவியும் உற்சாகமாக வரவேற்றிருக்கிறார்கள். பின்னர் பெண்கள் மகிழ்ச்சியுடன் கும்மி அடித்து பாட்டு பாடி காவிரி தாயை வணங்கி இருக்கிறார்கள். இவ்வாண்டு 1 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி நடைபெறும் எனவும் இதன் மூலம் விவசாய தொழிலாளர்கள் வெளி மாவட்டங்களுக்கு வேலைக்கு செல்ல வேண்டிய அவசியம் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் இருக்கக்கூடிய விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். கடைமடை காவிரி நீர் உரிய நேரத்தில் வந்துள்ளதால் இவ்வாண்டு மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய இந்த கடைமடை விவசாயிகள் தமிழக அரசு வேளாண் பணிகளுக்கு தேவையான நெல், உரம் மற்றும் குறுவை சாகுபடி தொகுப்பு உள்ளிட்டவைகளை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நரியங்குடி பகுதியில் விவசாயிகள் மட்டுமின்றி பெண்களும் பொதுமக்களும் காலையிலிருந்து ஏராளமானோர் அந்த தண்ணீர் சீறி பாய்ந்து வருவதை ஆர்வத்துடன் பார்ப்பதற்காக குவிந்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பெண்கள் கும்மி அடித்து பாட்டு பாடி ஆரவாரத்துடன் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.